Hey guys, welcome back to channel. Welcome back to video of ridewithkali. I hope எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். எஸ், RSA பற்றி பேச போகிறோம். ரோட் சைட் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் என்னெல்லாம் எதனால் இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும், இதனால் நமக்கு என்ன பயன், இதுக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும், அண்ட் கம்பெனி வந்து உங்களுக்கு என்னென்ன இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு முக்கியமாக அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம டென் பண்ண பார்க்குறேங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து RSA எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், நெக்ஸ்ட் RSA நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது வந்து ப்ராஃபிட்டா லாஸ் சொல்லி எல்லா தெளிவான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்ட்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ RSA என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, RSAங்கிறது பார்த்தீங்கன்னா ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்ச நாளாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐம் நாட் ராங். காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இது வந்து 2013 இந்த விஷயம் இருக்குது. ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் அசிஸ்டன்ட் வந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான் சொல்லுவோம். பிகாஸ் அவங்க தான் முதல் பார்த்தீங்கன்னா ரோட் சைட் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் நம்ம கார் பற்றி பேச போகிறதுல பைக் பற்றி பேச போகிறோம். ஸோ பைக்கில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மாதிரியான ஓல்டு லெஜெண்ட் பைக் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு தான் வந்து RSAங்கிற அந்த ஒரு இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, நல்லாவே தெரியும். ராயல் என்ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி ட்ராவல் பண்ணனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் டவுன்ஸ், நிறைய இஷ்யூஸ் ஆன் தி வேல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். ஆல்தோ ராயல் என்ஃபீல்டு வந்து இந்தியன் பிராண்டாக இருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் நிறைய சப்போர்ட் வந்து எதிர்பார்த்தாங்க ரைடர்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து. ஸோ இந்த RSA பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி வந்து எடுத்துருக்காங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்விட்ச் பண்ணி எடுத்துக்கிறது அந்த RSA. ஸோ நிறைய பேர் RSA வந்து தெரியாத, நிறைய பேர் RSA எடுக்காம அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம் வந்து அடுத்தடுத்து கெட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில பேர் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் கொடுக்குறாங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, ராயல் என்ஃபீல்டு பைக் எடுக்கும்போது RSAங்கிறது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து ஃப்ரீங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலி ஃப்ரீ கிடையாது, நம்ம கிட்ட தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் நான் தெளிவாக என்னன்னு சொல்கிறேன், எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இப்போ புதுசாக ராயல் என்ஃபீல்டு இருந்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து RSAங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய பேர் நிறைய ஷோரூம்ஸ் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணுறது கிடையாது, இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. பட் RSAங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா பைக்லையும், எல்லா ராயல் என்ஃபீல்டு பைக்லையுமே RSAங்கிறது இருக்குது. இது உங்களுக்கு தெரியாது. நிறைய உங்களுக்கு தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ இது என்ன ஒரு மைனஸ்ன்னு சொன்னா தெளிவாக சொல்ல பார்த்தீங்கன்னா, RSA வந்து என்னன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ரைட்ஸ் போயிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இது என்னென்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெனிஃபிட்ஸான பாயிண்ட்ஸ் இருக்குது மெயினாகவே. இது அந்த 5 மெயினான பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு லாங் ரைட்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து 50 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது ஒரு நீங்கள் எங்கேயாவது இந்தியாவில் எங்கேயாலும் இருந்தாலுமே ஷோரூம்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து உங்கள் பைக் இருந்துச்சுன்னா, ராயல் என்ஃபீல்டோட ஷோரூம் இருந்துச்சுன்னா உங்களோட RSA வந்து அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட பின் பாயிண்ட் நம்ம சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் RSA டோல் நம்ம சொல்லுவோம். அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த வீடியோ எண்ட்ல நான் கொடுக்குறேன் சொல்றேன் பார்த்தீங்களா. ஸோ உங்களோட வண்டி இது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுவீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு. பட் இதுல வந்து என்னென்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சர். உங்க வண்டி இது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து RSA வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. RSA வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் டியூப் வந்து ஏதாவது மாத்திர மாதிரி இருந்துச்சு, நீங்கள் அதுக்கு மட்டும் காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவங்க வந்துட்டு போகிறதுக்கான அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை, அவங்க உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சர் வந்து ரொம்ப மேஜராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதாவது பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்கள் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணீங்களா பொறுத்து. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட்டரி வந்து டெட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து எங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா சேம் அதே தான் கான்செப்ட். 50 கிலோமீட்டர் ரேடியஸில் நீங்கள் எங்கேனாலும் இருந்தாலுமே உங்கள் இடத்துல உங்கள் லொகேஷன் வந்து நியர்பை வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா RSA வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி டென் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பேட்டரி டெயின் ஆனாலும் சப்போஸ் பேட்டரி மாத்திர மாதிரி இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பட் பேட்டரி டெயின் ஆயிடுச்சுன்னா உங்கள் பேட்டரியை வந்துட்டு எதாவது அவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போய் எதாவது மாற்றி வேறு ஏதாவது பேக்கப் பேட்டரி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க வண்டி வந்து அவங்க டோ பண்ணுவாங்க. ஸோ மூணாவது வந்து டோவிங் தான் வரேன்னு கேட்டிங்கன்னா, டோவிங் ரொம்ப முக்கியம். உங்கள் வண்டி வந்து எதுவுமே பண்ண முடியலங்க, வண்டியில் ஏதோ மேஜர் ஒரு பிரேக் டவுன், இன்ஜின் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து உங்கள் வண்டியை வந்து ஃப்ரீயாக டோ பண்ணி கூட்டு போகணும். இந்த 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து டோ பண்ணி கூட்டு போகணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. நானே பார்த்துருக்கேன், என்னோட கான்டாக்ட்ஸ் நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பிரேக் டவுன் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து ஷோரூம் வந்துருவாங்க. ஆனால் வந்து எல்லா ஷோரூம் பார்த்தீங்கன்னா டோவிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து வண்டி வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து ஷோரூம்ஸ் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோவிங் ஏதாவது அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது வந்து RSA இருக்குது. RSA மொத்த டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ 5வது பாயிண்ட் 4 பாயிண்டா ஓகே. 4வது பாயிண்ட் கேட்டிங்கன்னா,
உங்களை வண்டியில வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்பேர்ஸ் தொலைஞ்சு போச்சு, ஸ்பேர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கீயை வச்சுக்கலாம், சப்போஸ் உங்க கீ மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைங்க வண்டியில என்ன பிரச்சனை அவங்க வந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த தேவை நீடு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து 4வது பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கீ மிஸ் ஆயிடுச்சு, நீங்க எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஹோட்டல் கீ மிஸ் ஆயிடுச்சுன்னா RSA உடனே கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஜுகாடு மாதிரி ஒர்க் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எதிர் கீ செட்ஸ் அவைலபிள் தான் நீங்க பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்து போயிடலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பேர்ஸ்க்கு மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா சர்வீஸ்க்கு நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை. 5வது பாயிண்ட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிராவல் பண்ணீங்க, ஏதோ எங்கேயோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ நீங்க டிராவல் பண்ணும்போது ஏதோ ஆயிடுச்சு ஓகேங்களா, அப்படி ஆகக்கூடாது. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஏதோ ஆயிடுச்சுன்னா உடனே நீங்க வந்து RSA கால் பண்ணீங்கன்னா நீங்க அதெல்லாம் பேச முடியல அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட் த்ரூ வந்து கால் பண்ணி பேசணும். கால் பண்ணி பேசினா RSA வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் ஒரு பாஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்க வண்டி நம்பர் சொன்னாலே அவங்க RSA வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதான் அந்த 4 டிஜிட். ஸோ அதை நீங்க சொல்லிட்டாலே உடனே எந்த லொகேஷன் சொல்லிங்கன்னா அவங்க வந்து உங்க வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் டோ பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஏதாவது மேஜர் இஷ்யூங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து RSA த்ரூ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா RSAங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி. ஸோ நீங்க ஒருத்தர் கால் பண்ணுவீங்க, அவர் வந்து ஷோரூம் கால் பண்ணி சொல்லுவாரு. ஸோ இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் வந்து சொல்றேன். RSAங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இன்சூரன்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஓகேங்களா. ஸோ எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா RSAங்கிறது வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆதித்ய பிர்லா இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த RSA வந்து ஃப்ரீ உங்களுக்கு. மத்த இன்சூரன்ஸ் பத்தி எனக்கு தெரியல, பட் ஆதித்ய பிர்லா பாத்தீங்கன்னா RSA 100% கம்ப்ளீட் ஃப்ரீ. இது வரைக்கும் டீல் இருக்கு. ஆனா நிறைய ஷோரூம்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா RSA வந்து தனியா பே பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆதித்ய பிர்லாங்கிற ஒரு இன்சூரன்ஸ் உங்க வண்டியில இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து RSA ஃப்ரீ. இது என்னன்னா வந்து நிறைய ஷோரூம்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இல்ல RSA எது எடுத்தா அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ என்ன சொன்னா RSA போடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் சொல்றேன். RSA வந்து இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா இதெல்லாம் பண்றாங்க கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது, உண்மை கிடையாது. எனக்கு பர்சனலாவே நடந்திருக்கு. என்னோட ஹிமாலயில நடந்திருக்குங்க. இந்த இங்க இருக்கிற பாண்டிச்சேரி வந்தப்ப எனக்கு ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான். கால் பண்ணி அவங்க பேசும்போது அப்ப நான் யூடியூப்லாம் கிடையாது சொன்னாங்க, ரெக்கார்ட் பண்ணல. ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்களை கால் பண்ணி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னா ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு பர்சனல் இருந்தது. எனக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது என்னன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து லே லடாக் சைட்ல இருக்கும்போது கூட அந்த இஷ்யூ ஆயிருக்கு. அங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நம்ம சிட்டில பக்கத்துல இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. என்ன பாத்தீங்கன்னா இதுல RSAல ஷோரூம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த ப்ராஃபிட், ஏன்னா அவங்க வந்து ஒன்ஸ் நீங்க RSA போட்டீங்கன்னா RSA மொத்த காஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 to 1500 இவ்வளவு தான் இருக்கும் ஓகேங்களா. 1000 to 1500 போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க கிடைக்க ஒரு ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி RSA யூஸ் பண்ண மாட்டாங்க நினைச்சிட்டு இவங்க யாரும் பண்றதுன்னா அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி இதுதான் ரீசன். அப்ரோச் பண்ணது காரணம்னா ஒழுங்கான சர்வீஸே கிடையாது. ஸோ RSA நீங்க டோல்கேட் கால் பண்ணீங்கன்னா டோல் ஃப்ரீல கால் பண்ணீங்கன்னா டோல் ஃப்ரீ கார் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க கால் பண்ணி உங்க மறுபடியும் சொல்லுவாங்க ஷோரூம்ஸ்ல. பட் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாதனால நிறைய பேர் RSA யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த என்னைக்கு நீங்க RSA போடணும்னு கேட்டீங்கன்னா தயவுசெய்து போடாதீங்க. பிகாஸ் தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி ரைட். ஆனா நீங்க வந்து லடாக் மாதிரி ரீஜன்ஸ் போறீங்க, ஹிமாச்சல் போறீங்க அப்படின்னா அங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி RSAவோட இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் RSAல பாத்தீங்கன்னா அந்த ரீஜன் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி இல்ல, அது ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. மோஸ்ட்லி 80 to 90% வந்து ப்ராப்பரா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் அந்த ரீஜன் அந்த மாதிரி ரைட், அங்க யாருமே கிடையாது, அந்த வண்டியோட மெக்கானிக்ஸ் யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்க தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ தான் கைஸ் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்ஸ். இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க. பட் இந்த பெனிஃபிட்ஸ்னா சப்போஸ் நீங்க ரொம்ப லக்கியா தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இது வந்து கிடைக்காது. நான் வந்து பர்சனலாக அனுபவிச்சிங்க. நான் வந்து ராயல் என்ஃபீல்டையோ இல்லை இந்த RSA நான் தப்பாக சொல்ல அவசியம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரைடர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்காக கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் தான் பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி இது பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி RSA பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலுமே யாருக்கும் வேலைக்கு ஆகாது. பிகாஸ் RSA வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் வந்து சில பேர் ஃப்ரீ, சில பேர் பே பண்ணாலுமே 1500 rupees சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி ஒரு சில பிராண்ட்ஸில் ஒரு சில ஷோரூம்ஸ் வந்து ரொம்ப ஜென்யூனாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். கண்டிப்பா வந்து மற்ற ராயல் என்ஃபீல்டு யாரை பார்த்துருந்தீங்கன்னா இல்லை ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்ஸ் யாரை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த RSA ஹெல்ப்ஃபுல்லா மாத்துங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் இது ரைடர்ஸ்க்கு. வேணா ஒரு பெனிஃபிட்டே இல்லாமங்கிற மாதிரி ஒரு மந்தமா கிடக்குது. எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ஹிமாலயன் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடிக்கடி பஞ்சர் ஆயிடுத வண்டி. ராயல் என்ஃபீல்டு ஒரு அதிகமாக பஞ்சர் ஆகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க RSA வந்து வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு RSA இருந்து ஏதாவது வந்து இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லை RSA இருந்து உங்களுக்கு எந்த கேள்வினாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோ பத்தி பேச சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிக்கலையோ வாடவர் உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க முதல்ல, ஓகேங்களா? ஸோ அப்பதான் எனக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கும். எனக்கு வந்து ஒரு இதா இருக்கும், ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் வீடியோ பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். That's it. Thank you for being part of the day. I'll see you soon. Next, take care of my friends. Just work on it. Take care. Love you all. Bye bye.